எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எப்பவும் போடுற ரெசிபி விலாக் இன்றைக்கி இல்லை. ஏன்னா இன்றைக்கி வந்து டெம்பிள் போயிட்டோம். நாங்கள் 2 பேரும் பார்த்தீங்கன்னா இன்டர் கேஸ்ட் மேரேஜ் தான். அவர் கிறிஸ்டின், நான் ஹிந்து. பட் இப்போ வரைக்கும் கன்வெர்ட்லாம் ஆகலை. இப்போ ட்ரெண்டிங்கில் போயிட்டுருக்க மாதிரி அவரவே ஏன்வே நான் சர்ச்சுக்கும் போவோம், கோயிலுக்கும் வருவோம். எங்களோட இதுதான். கிட்ஸையும் அந்த மாதிரி கன்வெர்ட் அப்படிலாம் எதுவுமே இல்லை. அவங்களும் அவங்க இஷ்டம் போல தான். நாங்கள் இன்றைக்கி எங்கே வந்திருந்தோம்னு பார்த்தீங்கன்னா சரவணம்பட்டி பக்கத்தில் இருக்க கரட்டுமேடு முருகன் கோயிலுக்கு தான். இந்த ரத்னகிரி முருகர் வந்து ரொம்ப பழைய காலத்து முருகர், ரொம்பவே விசேஷமான முருகர் அப்படின்னு சொல்லுவாங்க. முருகரை பிடிக்காதவங்க யாராவது இருப்பாங்களா? கண்டிப்பாக இருக்கவே மாட்டாங்க. அது மாதிரி தான் எனக்கு சின்ன வயசுலேருந்தே முருகனை ரொம்ப ரொம்ப பிடிக்கும். முருகன் கோயிலுக்கு போனால் ரொம்ப பிடிக்கும். கரெக்டாக ஸ்டெப் ஏற போகும்போது அவரே காட்சி கொடுத்த மாதிரி 2 மயில் காட்சி கொடுத்துச்சு. ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. ஏன் பாப்பா குட்டி குட்டியாக அந்த படி ஏறுறது குட்டி காலில் பார்க்க ரொம்ப அழகாக இருந்துச்சு. கோயிலும் ஸ்டெப்ஸு பார்த்திங்கன்னா ரொம்ப அதிகமாகலாம் இல்லை, ஒரு 150 படி தான் இருந்துச்சு. ரொம்ப ஈஸியாக ஏறிடலாம், கஷ்டம்லாம் கிடையாது. இந்த ஸ்டெப்ஸை ஏறி நம்ம போய் முருகரை பார்த்தனையும் அப்பாடா கண்கொள்ளா காட்சியாக இருந்துச்சு. அவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சு. ஃபோட்டோஸும் வீடியோஸும் எடுக்கக்கூடாது அப்படின்னு சொன்னாலும் நான் எடுக்கலை. ஏன் பாப்பா அங்கே கொஞ்சம் நேரம் அப்படியே விளையாடிட்டு அப்படியே இங்கெல்லாம் சுற்றிட்டு இதெல்லாம் எடுக்கக்கூடாதுன்னு சொல்லியிருந்தாங்க, போட்டிருந்தாங்க. நான் அப்படியே தெரியாமல் சுற்றி எடுத்திருந்தேன். இங்கே வந்து ஃபீடிங் மதர்ஸ்க்கு பால் ஊட்டுறதுக்கு அதுக்கு எல்லாமே ரூம்ஸ் கொடுத்துருக்காங்க. ரொம்பவே கோயில் சூப்பராக இருந்துச்சு, விசேஷமாக இருந்துச்சு, ரொம்ப அழகாக இருந்துச்சு. கன்னிமார் கோயிலும் இங்கே இருக்குது. நீங்கள் வந்து வேண்டி பாருங்கள். நான் இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் இந்த கோயிலுக்கு வரேன். ஆனால் கிளம்பி வரும்போது ரொம்ப மன திருப்தியோடு வந்தேன், முருகனை பார்த்துட்டோன்னு சொல்லிட்டு. இங்கே இருக்க ஸ்டெப்ஸில் கல்லெல்லாம் பார்த்திங்கன்னா ஏதோ கல்வெட்டு மாதிரி பதிச்சு வச்சுருந்தாங்க. அதெல்லாம் பார்க்குறக்கே ரொம்ப க்யூட்டாக இருந்துச்சு. சாயந்தரம் குட்டீஸ் அப்படியே பார்க்கு கூட்டிகிட்டு போயிட்டு அப்படியே வீட்டுக்கு வந்துட்டேன். இவ்வளோ தான் இன்றைக்கி என்னோடய மினி விலாக். ரெசிபீஸ் மட்டும் எனக்கு இல்லை, மினி விலாகும் வேணும் அப்படிங்கிறதும் கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாமா? பாய்.